நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷர்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லான டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அது இன்றைக்கி எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம். ஸோ நான் அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ சாம்பிளுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஷர்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு இதை ப்ரீகம்போஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வேவ் ரேப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை சர்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது எதுக்குன்னா கொஞ்சம் ஷர்ட்டு கொஞ்சம் வேவியாக இருக்கும், லைக் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேவ் ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, லைக் 5 வச்சுக்கிட்டு வேவ் வித்தை நல்லா கொஞ்சம் பெருசாகிட்டு, அப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் வேவ் ஸ்பீடை வேணால் வந்து 1.5 வச்சுக்கோங்க. ஓகே, அண்டு ஆன்டி அலைசிங் பெஸ்ட் குவாலிட்டி வந்து ஹைன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் போய் டீப் க்ளோன்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் டீப் க்ளோவில் போய் ஸ்மூத் பிளெண்டிங் ஆன் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் ஃபார் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்டு எக்ஸ்போஷர் வந்து 0.5 வச்சுக்கோங்க. அண்டு ரேடியஸ் வந்து 150 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்டு ஸ்ப்ரெட் வந்து லைக் 28 to 29 வச்சுக்கோங்க. நான் 28 வச்சுக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அண்டு ட்ராப் ஷேடோன்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ராப் ஷேடோ அண்ட் ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. டைரக்ஷன் 0 வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் 10 வச்சுக்கோங்க. அண்டு சாஃப்ட்னஸ் 25 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஷர்ட் அதாவது பிஎன்ஜி அனிமேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த கலர்ஃபுல்லான டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஷர்ட்டை ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு போய் இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணி ப்ரீகம்போஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ப்ரீகம்போஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு மோஷன் பிளர் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு மோஷன் பிளர் தெரியலனா இங்கே டாகல் ஸ்விட்சஸ் மோட்ஸ் இருக்கும், அதை ஆன் பண்ணால் வந்துடும். இல்லைன்னா இங்கே போய் லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா காலம்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து அன்டிக்கில் இருக்கும், அதை டிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு டாப் லேயர் ஆஃப் பண்ணிட்டு செகண்ட் லேயரை வந்து ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபில் நோ ஃபில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து நோ ஃபில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு இது வந்து ஸ்ட்ரோக் கலரு. ஸோ நான் ஸ்ட்ரோக் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு ஸ்ட்ரோக்கோட ஃபோர் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். ஓகே, அண்டு இந்த லேயர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஆன் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய் டெக்ஸ்சர் ஃப்ளக்ஸ்ன்னு இருக்கும், எஸ் டெக்ஸ்சர் ஃப்ளக்ஸு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நான் வந்து பிங்க் ப்ளூ யூஸ் பண்ணியிருந்தேன், இதில் வந்து நான் ரெட் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 3 வச்சுக்கிறேன். ஓகே, சீடு வந்து ஒரு 0.25 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ண அந்த ஸ்ட்ரோக் லேயரை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி தெரியும். உங்களுக்கு ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்று வச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக. ஓகே, வெளியே போயிட்டு அதாவது ப்ரீகம்போஸ் போயிட்டு ஸோ டீப் லோவும் ட்ராப் ஷேடும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்டு டெக்ஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த சிம்பிளான பிஎன்ஜி ப்ளஸ் டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே.